என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இந்த வார்த்தைய அல்ல, இந்த குரலை நான் லைவா கேட்டதே இல்லைங்க. யூடியூப்லயும் டிவில எல்லாம் தான் நான் கேட்டிருக்கேன். லைவா கேட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அந்த குரலை கேட்டதை பத்தி. ஒரு மாநாட்டுல கலைஞர் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்றாருல, அந்த வார்த்தைக்கும் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மைக்க புடிச்சு பேசுவார்ல, அது ரெண்டுக்குமே குறைஞ்சபட்சம் 7 நிமிஷம் கேப் இருக்கும். அதாவது அந்த மாநாட்டினுடைய தலைமை உரையில ஆரம்பிச்சு அந்த அழைப்பிதழ்ல இருக்கிற கடைசி நபருடைய பெயர் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாருங்க, கேளுங்க. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. இந்த வார்த்தையை கேட்டா அந்த ஒட்டுமொத்த மாநாட்டு திடலும் ஆர்ப்பரிச்சு கத்துங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் 7 நிமிஷம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் உண்மையாலுமே அந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஃபீல் வருங்க. அன்னைக்கே அவங்க எல்லாம் அந்த குரலை கேட்டு அந்த வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சியில பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதே வார்த்தையை கேட்கும் போது மகிழ்ச்சியா தான் இருக்கு, இருந்தாலும் என்னமோ ஒண்ணு பண்ணுதுங்க. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. இந்த வார்த்தைய இந்த குரலை நான் என்னைக்கும் லைவ்லயே கேட்டது இல்லைங்க. ஆனா நான் கேள்விப்பட்ட கலைஞர், என் வாழ்நாள் முழுக்க வந்த கலைஞரை பத்தி இப்போ உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். கலைஞருக்கு இன்னைக்கு 103வது பிறந்த நாள். எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம். சரி, கலைஞரை பத்தி பேசிடுவோம். கட் கட் கமர கட் கருணாநிதிய ஒழிச்சு கட், கட் கட் கமர கட் கருணாநிதிய ஒழிச்சு கட். 5 வயசோ 6 வயசோ இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது யாரு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது பாடின யாருக்குமே தெரியாது. ஆனா யாரோ இந்த பாட்டை எங்க காதுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. பாட்டி வடை சுட்ட கதை மாதிரி தான் இந்த கதைய யாரு சுட்டாங்கன்னு தெரியல. ஆனாலும் நாங்க பாடினோம் அந்த கருணாநிதி யாரு அப்படின்னு தெரியாத வயசுலயே. 6 வயசு பிள்ளைக்கு அதிகபட்சமா இருந்த ஒரே இலக்கு கருணாநிதியை ஒழிச்சு கட்டுறது மட்டும்தான். அதுதான் அரசியல் அறிவாவும் இருந்திருக்கு. என்னுடைய 10 வயசுல திருட்டு ரயில் ஏறி வந்தவர் கருணாநிதி. என்னுடைய 14வது வயசுல ஊழல்வாதி கருணாநிதி. என்னுடைய 16வது வயதுல கருணாநிதி மறைந்து கலைஞர் வந்தார். அவரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞராக மாறியது என்னோட 18வது வயதில். 6 வயசுல இருந்து என்னுடைய 16 வயது வரையும் இருந்த கருணாநிதி அதுக்கப்புறம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரா மாறுறாரு. சரி, அப்படி என்ன மாற்றம் நிகழ்ந்தது எனக்குள்ள அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. முதல் முறையாக கலைஞர் செய்த விஷயங்கள், திட்டங்கள், மக்களுக்கான விஷயங்கள் எல்லாம் என் காதுகளுக்கு வர ஆரம்பிக்குது. கருணாநிதியை ஒழிச்சு கட்டி டிக்கெட் எடுக்காம வந்த கலைஞர், ஊழல்வாதி கலைஞர் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தனா, பெண்களை முதல் முறையாக காவல்துறையில் சேர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு கேட்கும்போது நான் கலைஞரை உணர ஆரம்பிக்கிறேன். கலைஞர் செய்தவைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என் வயசு பத்தாது சொல்லி முடிக்கிறதுக்கு. கலைஞருடைய போக்கஸ், கலைஞருடைய தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்கல்லங்க, அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். எங்க பாட்டியோட நம்ம பாட்டியோட அம்மாக்கள் இருப்பாங்கல்லங்க, அவங்க மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காதவங்க. அவங்களுடைய அதிகபட்ச லட்சியமே பெண்ணாய் பிறந்ததால் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறது மட்டும்தான். எங்க பாட்டி இருக்காங்கல்லங்க, அவங்க 8வது வரையும் படிச்சாங்க. காரணம் யாரு தெரியுமா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பாட்டியோட அப்பா எல்லாம் ஏதோ விருப்பப்பட்டெல்லாம் 8வது வரையும் படிக்க வைக்கலைங்க. நீ எப்படியும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி தான் வைக்க போற, ஆனா 8வது வரைக்கும் படிச்சா அந்த பிள்ளையோட கல்யாணத்துக்கு நான் காசு தரேன். காசுப்பட்டுங்க, காசுப்பட்டு எங்க பாட்டியை 8வது வரைக்கும் படிக்க வச்சாங்க எங்க பாட்டியோட அப்பா. அவரு காசுப்பட்டாரு. ஆனா நம்ம கலைஞருடைய காசு இருக்குல்ல, நோக்கம். 8வது வரைக்குமாவது ஒரு பிள்ளைய படிக்க வச்சா போதும், அதுக்கப்புறம் இந்த சமூகத்துல எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கறத அன்றே கணித்தார் மூமெண்ட்ல கலைஞர் யோசிச்சிருக்காரு. அந்த 8வது படிச்ச அந்த பாட்டி எங்க அம்மாவை 12வது வரைக்கும் படிக்க வச்சா, 12வது படிச்ச எங்க அம்மா என்ன பல்கலைக்கழகம் வரையும் படிக்க வச்சா. நான் பல்கலைக்கழகத்துல படிக்கணும்னு எங்க அம்மா நினைச்சா, எங்க பாட்டி நினைச்சா. ஆனா இதுக்கெல்லாம் பேஸ செட் பண்ணி கொடுத்தது டாக்டர் கலைஞர். சரி, 8வது தானே, 8வது வரைக்கும் படிச்சா
கல்யாணத்துக்கு காசு கிடைக்க போகுது, படிச்சுட்டு வா அப்படின்னு ஒரு ஆணை அந்த பிள்ளையோட அப்பாவை நினைக்க வச்சார்ல, அதனுடைய மாற்றம் தான் இன்னைக்கு பெண்களினுடைய கல்வியை குறித்த நிலை. இந்தியாவிலேயே அதிக GER இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. என்ன காரணம் தெரியுமா? எங்க பாட்டி 8வது படிச்சது. 8000 ரூபாய் காசப்பட்டு 8வது படிச்சது. ஒரு பெண்ணை அன்னைக்கு 8வது படிச்சா அவளுடைய பேத்தி நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சார்ல தி விஷன். நவீன தமிழகத்தின் சிற்பி. 30 ஜெனரேஷனா படிக்காம இருந்த இந்த சமூகத்தை 3வது ஜெனரேஷன்லயே முதலிடம் பிடிக்க வைத்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். எவங்க யோசிச்சிருப்பான்? எப்படி யோசிச்சிருப்பாங்க? யாருக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்க போகுது? ஏன் தெரியுமா? அவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதான் நான் தான் காரணம். இப்பேற்பட்ட முத்தமிழறிஞரை தான் 6 வயசுல ஒழிச்சு கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, கலைஞரை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சது நானா? எதுக்காக இந்த கலைஞரை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்தியாவின் பொது புத்தி அப்படிங்கிற பார்வையில இருந்தே இந்த விஷயத்த நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த இந்திய மண்ணை அந்நியர்கள் எத்தனையோ பேரு ஆண்டிருக்காங்க. இஸ்லாமியர்கள் இந்த மண்ணை கிட்டத்தட்ட 300-400 வருஷம் ஆண்டிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் வெறும் ஒரு 190 வருஷம் தான் ஆண்டிருக்காங்க. 190 வருஷம் மட்டும் ஆண்ட அந்த ஆங்கிலேயன் நம்மள அடிமைப்படுத்துறான், அவன் இங்கிருந்து துரத்தணும்னு தோணுச்சுல்ல நமக்கு. அது நம்ம சொந்த புத்தியில இருந்து வந்துச்சா? நமக்கு கல்வி கிடைச்சது அந்த ஆங்கிலேயனாலதான். நம்ம படிச்சிடவே கூடாதுன்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்கதான் சொன்னாங்க நம்ம ஆங்கிலேயன் கிட்ட அடிமையா இருக்கிறோம்னு. அந்த ஆங்கிலேயனை விரட்டி அடிப்போம்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த ஆரம்ப கல்விய ஆராய்ச்சி கல்வி வரையும் கொண்டு வந்து நிறுத்தினவர் தான் நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்படி யாருக்கெல்லாம் ஆங்கிலேயர்களை பிடிக்கலையோ அவங்களுக்கு தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையும் பிடிக்கல. சுருக்கமா சொல்லணும்னா, சூத்திரம் படிக்க கூடாதுன்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் தான் ஆங்கிலேயரையும் பிடிக்காது, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையும் பிடிக்காது. எங்கள் கலைஞர் எங்கள் வாழ்வின் மேம்பாட்டுக்காக உழைத்தவர். அதற்கு சான்றுதான் இன்றைய GER. இந்தியா முழுக்க இருக்கிற இத்தனை மாநிலங்கள்ல தமிழ்நாடு GERல முதலிடம் பெறறதுக்கு முக்கியமான காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த கலைஞரை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒழிச்சுக்கட்டு, திருட்டு ரயில், ஊழல்வாதி, கலைஞர் மாதிரி நல்ல முதல்வர் இல்ல அப்படின்னு அவர் பேர் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு இன்றைய வளர்ச்சியில ஒரு துளி கூட எட்டி இருக்காது. ஊழல்வாதி கருணாநிதியால், திருட்டு ரயில் கருணாநிதியால், ஒழிக்கப்பட வேண்டிய கருணாநிதியால் தமிழகம் வளர்ந்து நிற்கிறது. நாம இந்த மாதிரியான பழைய குப்பைகளை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு கட் கட் கம்பர கட், பழைய குப்பைய ஒழிச்சு கட். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய முழுமையான வரலாற்றை முழுமையாக படிப்போம். உண்மையான வரலாற்றை உண்மையுடனே படிப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நல்ல பேர் இருக்கே, காரணம் கலைஞருக்கு கிடைச்ச அத்தனை கெட்ட பேரு தான். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நவீன தமிழகத்தின் சிற்பி. சிலை செய்த சிற்பிக்கு கருவறையில் இடம் இருக்காது. இத சொல்றது என்ன தர்மம் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நமக்காக சிலை வடித்த சிற்பியை போற்றுவோம். நமக்காக சிலை வடித்து கொண்டிருக்கும் சிற்பியான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினையும் போற்றுவோம். நாளைய தமிழ்நாட்டை உருவாக்க காத்திருக்கும் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் போற்றுவோம். என்ன 200 ரூபாய் ஊப்பி மாதிரி பேசுற அப்படின்னு தானே கேப்பீங்க. கலைஞரோட வாரிசு ஸ்டாலின், ஸ்டாலினுடைய வாரிசு உதயநிதி, இவங்களை போற்றனா நீ கொத்தடிமை தானே. சரி, அப்ப இந்தியா முழுக்க வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக வாரிசுகள், கொத்தடிமைகள் இருக்காங்க. குலத்தொழில் செய்துகிட்டு இருக்கிற கொத்தடிமைகளை சொன்னாங்க. ஆனா இங்க கலைஞர் எங்களை குலத்தொழில் செய்யாதன்னு சொன்னாரு. அவருடைய வாரிசு நீ குலத்தொழில் செய்யாத படின்னு சொன்னாரு. அவருடைய வாரிசு குலத்தொழில ஊக்குவித்து மக்களை பிரிக்கும் இந்த சனாதனம் ஒழியணும்னு சொன்னாரு. இந்த வாரிசுகள் எங்களை வாரிசு தொழில் கொத்தடிமையிலிருந்து மீட்டுச்சு. ஆனா உண்மையாவே கொத்தடிமையா இருக்கிற நீங்க எங்களை கொத்தடிமைன்னு சொல்றீங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் அரசியலை மொத்தமா படிச்ச எல்லாத்துக்கும் எது அரசியல், எது வரலாறு, எது உண்மைன்னு தெரியும். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை போற்றுவோம், அவர் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம். எனவே பேசுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா வீடியோ நல்லா இருக்குமா? கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, வணக்கம்.